Hello everyone. என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ்ல நான் 30 days of English vocabularyன்னு சொல்லிட்டு பேசிக் டு அட்வான்ஸ் இங்கிலீஷ் 30 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்மளோட இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்மளோட ப்ரொனன்சியேஷன், நம்ம vocabulary, அதுக்கப்புறம் கிராமர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸ்ல நெக்ஸ்ட் நம்ம 30 days கிராமர் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டே 1 கிராமர் டிப். ஸோ your and your இந்த ரெண்டு யாரும் சேம் ப்ரொனன்சியேஷன் தான், ஆனா டிஃப்ரெண்டான மீனிங் கொடுக்கும். அது எந்த சென்டென்ஸ்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த யாருக்கு என்ன மீனிங்னா, இட் ஷோஸ் பொசிஷன். அதாவது ஒரு விஷயம் உங்களுடையது நம்ம அப்படி சொல்றோம்ல, சம்திங் விச் பிலாங்ஸ் டு யூ, அதை தான் நம்ம யார் சொல்வோம். உங்களுடையது அப்படின்றது இந்த யாரை குறிக்கும். இது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம்? இஸ் திஸ் யோர் நோட் புக்? இந்த நோட் புக் உங்களுடையதா அப்படி நம்ம கேட்போம்ல, அதுக்கு நம்ம இந்த யாரை யூஸ் பண்ணுவோம். ஐ லவ் யுவர் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ். எனக்கு உங்களுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் பிடிச்சிருக்கு. அந்த உங்களுடைய அப்படின்றதுக்கு இந்த யாரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த யார் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்? YOU apostrophe RE. ஆக்சுவலி இந்த YOU apostrophe REன்றது UR உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம யார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணுவோம்? எந்த இடத்துல எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, you're doing an amazing job. நீங்க சூப்பரா ஒர்க் பண்றீங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த யாரை நம்ம யூஸ் பண்ணுவோம். யூ ஆர், அதுதான் நம்ம யார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். you're invited to the meeting tomorrow. உங்களை நாளைக்கு மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. உங்களை அப்படின்னு சொல்றதுதான் நம்ம யார், இந்த யாரை யூஸ் பண்ணுவோம். யூ ஆர், உங்களை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த யூஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். இது ஒரு பொசிஷனா சொல்றது உங்களுடையது அப்படின்னு சொல்றதுக்கு, இதை உங்களை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த யாரை யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க, இது ரெண்டு சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் கரெக்ட்? யூர் வெல்கம், யூ ஆர் வெல்கம். இந்த யூ ஆர் வெல்கம் தான் நம்ம யார் வெல்கம் போட்டிருக்கோம். அப்ப இது ரெண்டுத்துல இது பொசிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வராது, இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். யூர் வெல்கம் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.